ஸோ இப்போ நான் இருக்கிற இடம் பேர் பலேர்னோ அண்ட் இப்போ நான் வந்திருக்கிறது நம்ம கிச்டி சப்ஸ்கிரைபர் அண்ட் கிச்டி ஃபேமிலியில் ஒருத்தங்களாக இருக்கிற அபிராமி அவங்க வீட்டுக்கு தான் இப்போ வந்திருக்கோம். ஹோம்ஸ் 1 மில்லியன் அப்படின்னா 10 கோடி அப்படியேப்பட்ட ஒரு வீடை நம்ம பார்த்துருக்கோமா? நான் பார்த்ததில்ல. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இப்போ பார்க்க போகிறீங்க. ஐ ஆம் ஸோ எக்ஸைட்டட், ரியலி எக்ஸைட்டட். 10 கோடிக்கு ஒரு வீடு இருந்தால் அது எப்படி இருக்கும், எவ்வளோ பெருசு இருக்கும், எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். வித் த கிரேட் எக்ஸைட்மெண்ட், கெட் ரெடி ஃபார் த பிக்கஸ்ட் 10 கோடி வீடு. ஸோ பலேர்னோ அப்படின்ற இந்த இடத்துக்கு இப்போ வந்திருக்கோம். வந்துட்டு இங்கே அபிராமி அண்ட் அவங்க தான் வந்து எங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க. 1 மில்லியன் ஹோம்ஸ். அபிராமி, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங் மீ. வெல்கம். அண்ட் உங்கள் லஞ்செலாம் வந்து பிரமாதமாக இருந்துச்சு. எஸ், அவங்க வந்து வெஜ் பிரியாணி, ரைத்தா எல்லாம் செஞ்சு போட்டாங்க. சூப்பராக இருந்துச்சு. அண்ட் கேரட் அல்வா. ஸோ அபிராமி, ஹவ் ஆர் யூ? எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேங்க, சூப்பராக இருக்கேன். ஓகே, இந்த ஊர் வந்து ரொம்ப நாள் ஆச்சா? ஒரு 8 இயர்ஸ் ஆச்சு. 8 இயர்ஸ் ஆயிடுச்சு. எப்படிலாம் உங்களுக்கு டைம் பாஸ் ஆகுது? கிச்சடி பார்ப்பீங்களா? கிச்சடி கண்டிப்பாக பார்ப்பேன். ஸோ மற்றபடி வீட்டில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. வீக்கெண்ட்ஸ் ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ணுவோம். அப்புறம் லோக்கல் கிளப்ஸ், ஜிம் அந்த மாதிரி அது போகிறது. ஓகே ஓகே. நான் கேள்விப்பட்டேன் நீங்கள் படத்துல எல்லாம் நடிச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. 83 படத்தில் வந்து சும்மா எக்ஸ்ட்ரா ரோலுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. அதனால ஓகே, அந்த வேர்ல்ட் கப் கிரிக்கெட் கபில் தேவ் பயோ பார்த்த இதில் அதில் ஒரு சின்ன ரோல். ஸோ ஓகே, அந்த மாதிரி லோக்கலில் படத்துல எல்லாம் வேறு நடிச்சிருக்கீங்களா? வேறு ஏதாவது? ஒரு படம் தான் நடிச்சிருக்கேன். பெல் பாட்டமில் கூப்பிட்டாங்க, பட் ஆனால் ஓகே ஓகே. அடுத்து கூடிய சீக்கிரம் படத்தில் நடிச்சிருங்க. நானும் அந்த படத்தில் எப்படியாவது நடிக்க ட்ரை பண்ணிடுறேன். அண்ட் இவர் தான் வந்து ஆரவ். சே ஹாய். ஸோ ஆரவ் வந்து அவங்களோட குட்டி பையன். ஸோ செம்ம வால். ஸோ எப்போ பாரு அவர் வந்து ஃபுல் ஐபேடில் பிஸியாக இருக்கிறாரு. ஸோ இதுதான் வந்து அபிராமியோட ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கார்டன் ஸ்பேஸ். இது அவங்களோட கிச்சன். அண்ட் இந்த வீடு பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போது அபிராமி எங்களை வந்து 1 மில்லியன் ஹவுஸ் டூர் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு இருக்கிறாங்க. கூப்பிட்டு போகிறீங்களா? கண்டிப்பாக கண்டிப்பாக. This is a huge guest room. உள்ளே நுழைஞ்ச உடனே இந்த லிவிங் ரூம் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க. இங்கே ஒரு செம்ம ஹியூஜான ஒரு சோஃபா அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா அது ஏங்க அப்பா அப்படின்ற மாதிரி ஒரு டீ பாய் அப்படின்னு சொல்லாது, ஐ டோன்ட் நோ வாட் இஸ் டு பி கால். அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு அழகான
எதுக்கு வச்சுருக்கிறாங்கன்னு தெரில. அந்த குடுவையை தாண்டி அப்படியே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு குடுவை அண்ட் இதான் வந்து இந்த ஊரோட பேசிக்காக ரூம் ஹீட்டர் மாதிரி இது வந்து ஒரு மாதிரி பண்ணி வச்சுருக்கிறாங்க. அண்ட் சூப்பரான ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு குஷன். அண்ட் இங்கேயும் வந்து அழகான இன்னொரு சோஃபா அண்ட் குஷன். அண்ட் இந்த ஏரியாவிலேருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களோட கார்டன் சைடு கிட்டத்தட்ட ஒரு சின்னதான ஒரு பெரிய கிரவுண்ட், அதுக்கு நம்ம கூப்பிட்டு போய் காமிக்கிறேன். ஸோ ஒரு சரியான வால் பெயிண்டிங் அண்ட் ஹியூஜ் சாண்ட்லியர்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு சாண்ட்லியர், எவ்ரி திங் வாஸ் பர்ஃபெக்ட். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இன்னொரு ஒரு கெஸ்ட் ரூம் கம் லிவிங் ரூம், எப்படி வேணால் வச்சுக்கலாம். ஐயோ அப்படின்ற மாதிரி இது வந்து போலோ அப்படின்ற ஒரு கேம். சோஃபா அண்ட் இன்னொரு சோஃபா அண்ட் டேபிள் லேம்ப்ஸ் அண்ட் இங்கே டேபிள் லேம்ப்ஸ் அண்ட் இங்கே இவ்வளோ பெரிய டிவி அண்ட் தென் ஒரு சூப்பரான ஒரு லைட் இங்கே சீலிங்கில். அண்ட் தென் இங்கே ஒரு சூப்பரான வாலில் ஒரு கார் ஃபோட்டோகிராஃப் அண்ட் சின்ன ஒரு புக் டேபிள், சூப்பரான கார்பெட். ஸோ இது பாத்ரூம். அண்ட் இந்த பாத்ரூம் கிட்டத்தட்ட பல நம்ம ஊரில் வந்து ஒரு குட்டி பெட்ரூம்னே சொல்லலாம். ஸோ பாத்ரூமில் நுழைஞ்ச உடனே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பாத் டப் இருக்குது அண்ட் வாஷ் பேசின். அண்ட் பாத்ரூமில் எதுக்கு சேர் போட்டிருக்கிறாங்க அப்படின்ற இந்த கேள்வி விடை தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இங்கே ஒரு வாக்கிங் ஷவர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஊரில். ஸோ ஒரு வாக்கிங் ஷவர், பாத் டப் இல்லாமல் நம்ம பாத் டப்பில் குளிக்கிறதுக்கு பிடிக்கல அப்படின்னா ஸோ அப்படியே அங்கே போய் குளிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான். இன்னொரு ஒரு பெட்ரூம் இப்போ போக போகிறோம். அடுத்த பெட்ரூம் ஐ திங்க் இட்ஸ் நாட் அ மாஸ்டர் பெட்ரூம். எஸ், இட்ஸ் அ மாஸ்டர் பெட்ரூமாக தான் இருக்குது. ஸோ அங்கேயும் ஒரு பாத்ரூம் இருக்குது. இமையா இந்த பெட்ரூம் பார்த்துட்டு மிரண்டு போய் நிற்கிறான்னு நினைக்கிறேன். ஸோ இமையா எப்படி இருக்கு இமையா இந்த வீடு? வாங்கிடலாம். அண்ட் தட்ஸ் 1 million. அண்ட் இங்கேயும் ஒரு சின்ன பாத்ரூம் அண்ட் குயிக்காக ஒரு ஷவர். அப்படிங்க அப்பா இருக்குது. ஸோ இங்கே என்னடா கதவு இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு இந்த கதவை திறந்து பார்த்தா இங்கே ஒரு ஸ்டோரேஜ். நல்ல வேலைக்கு இங்கேயும் ரூம் அப்படின்னு சொல்லி யாரும் எங்களை ஷாக் பண்ணல. ஆமாம், இந்த வீட்டில் வந்து நிச்சயமாக ஒளிஞ்சு பிடிச்சி விளையாடலாம். அண்ட் இது மாடியில் இருக்கிற ஒரு சின்ன லிவிங் ரூம். ஸோ இங்கேயும் 2 சோஃபா. இங்கே எதுக்கு உட்காருவாங்க அப்படின்னு தெரில. அப்படியே உட்காந்து ஈவினிங் டைமில் டீ காஃபிலாம் சாப்பிட்டுட்டு அப்படியே போகலாம். அண்ட் ஐ திங்க் அடுத்து நம்ம போக போகிறது இங்கே ஒரு ரூமுக்கு மேலே போக சொல்கிறா. அண்ட் இந்த ரூமும் இன்னும் எவ்வளோதான் ரூம் இருக்குன்னு சரியான ஒரு சேர். அண்ட் இது ஒரு குட்டி பெட்ரூம் நினைக்கிறேன். ஐ திங்க் கெஸ்ட் பெட்ரூம் மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு கெஸ்ட் பெட்ரூம். அடுத்து அங்கே ஒரு கதவு இருக்குது அப்படின்னு இமையா சொல்கிறா. இட்ஸ் ஓப்பன் அண்டாக்கா குஜம் அபூக்கா குஜம் திறந்துடு சீசே. அண்ட் ஒரு பெரிய க்ளாசட். இங்கே இருந்து பார்த்தா இந்த கம்யூனிட்டியோட வியூ தெரியுது. செம்ம பியூட்டிஃபுல்லான ஒரு வியூ நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ அடுத்து ஐ திங்க் தட்ஸ் அ மாஸ்டர் பெட்ரூம் போகிறோன்னு நினைக்கிறேன். ஸோ மாஸ்டர் பெட்ரூம் இதுதான் அப்படின்னு நினைக்கிறேன். மேலே ஒரு அழகான சாண்ட்லியர் அண்ட் இங்கே ஒரு வைன் கிளாஸ் எல்லாமே இருக்குது. இமையா இஸ் லைக் என்ஜாயிங் லைக் எனி திங். இந்த வீடை பார்த்துட்டு அந்த வீட்டில் அந்த பெட்டில் படுத்தா இமையா
1000 பவுண்டு கேட்குறாங்களாம். இல்லைனா உன்னை அப்படியே என்கிட்ட இல்லை அப்படின்றதுனால உன்னை அங்கேயே விட்டு கொடுத்துட்டு வந்துடுவேன் நான். நீங்களே இந்த பாப்பாவை வச்சுக்கீங்க. அண்டு இந்த பெட்ரூம் இன்னும் முடியல. அப்படியே உள்ளே வந்து லெஃப்ட் எடுத்து திருப்பி ஒரு லெஃப்ட் எடுத்தா இங்கே இவ்வளோ பெரிய கிளாசட் இருக்குது. இங்கே ஒரு அழகான ஒரு குஷன். அண்ட் இந்த பக்கம் அப்படியே ஒரு லெஃப்ட் எடுத்து ரைட்டு வந்தால் உள்ள ஒரு பாத்ரூம் டூர் போயிட்டு வந்துடலாம். என்னக்கடா நீங்கள் பாத்ரூம் கட்ட சொன்னால் ஒரு சின்னதாக ஸ்டடி ரூம் கட்டி வச்சுருக்கிறீங்க. பல்லு விளக்குறதுக்கு அப்புறமா வந்து கை கழுவுறதுக்கு அப்படின்னு வச்சுருக்கிறாங்க. ஸோ இதுதான் இந்த மாஸ்டர் பெட்ரூமோட அலிச்சாட்டியன்கள். அப்படியே போகிறோம். காணாமல் போயிடும் உங்களுக்கு வீட்டுக்குள்ளே வந்தால் ரைட் எடுத்து அப்படியே ஒரு ரைட் எடுத்தால் திருப்பி வந்துடும். ஸோ செம்மையான ஒரு ஸ்டடி டேபிள் கம் ஒர்க்கிங் டேபிள் மாதிரி இருக்குது. அது பக்கத்தில் ஒரு அங்கே ஒரு சூப்பரான ஒரு பெயிண்டிங். நம்ம கார்த்தி இந்த படத்தில் வரைகிற மாதிரி ஒரு மாடர்ன் ஆர்ட். அண்ட் இங்கே ஒரு சூப்பரான கர்டைன்ஸ். அண்ட் அப்படியே இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கார்டன் ஸ்பேஸ். இந்த வீட்டோட கார்டன் ஸ்பேஸ் என்னடா கார்டன் ஸ்பேஸ் இவ்வளோ இருக்குது. இதில் கிட்டத்தட்ட எங்கள் ஊராக இருந்தால் ஒரு 30 அப்பார்ட்மெண்ட் கட்டிடுவோமேடா. அண்டு இந்த வீட்டுக்கு வந்தால் நிச்சயமாக தனியாக வந்தால் தொலைஞ்சு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. எந்த ரூமில் நீங்கள் இருக்கிறீங்க, எந்த ரூமில் நாங்கள் இருக்கேன் அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சி ஓடி விளையாடலாம். அண்ட் இந்த வீட்டுக்கு எங்களை கூட்டிகிட்டு வந்தவங்க நம்ம கிச்டி சப்ஸ்கிரைபர் ஃபேமிலி அபிராமி அண்ட் அவங்க ஹஸ்பண்ட் கணேஷ். ஸோ அவங்கள்ட்ட இப்போ நம்ம பேசலாம். இது என்னடா இது அப்படின்னு பார்த்தா இங்கே ஒரு ரூம் கட்டி வச்சுருக்கிறாங்க. இது யாருக்கு அப்படின்னு எனக்கு தெரியல. ஓகே, நல்லா இருக்கு. சில்லிங் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு டிவி, ஒரு பெரிய சோஃபா, படுத்துடலாம். இப்போ எவ்வளோ ரூம் இருக்குது அப்படின்ற மாதிரி எங்களுக்கே தெரியல. அண்ட் இமையா வந்து படுத்துட்டா இங்கேயே. அண்ட் எங்களை கூட்டிகிட்டு வந்தவங்க ஹாய் அபிராமி அண்ட் கணேஷ். அங்கே இருக்கிறாரு. வாங்க கணேஷ். ஸோ புது ஹவுஸ். ஆமாம். ஸோ பின்னாடி கேமரா திருப்பினீங்கன்னா அங்கே தான் வந்து அவர் ஒரு யூடியூப் ஸ்டுடியோ செட் பண்ணலாம் அப்படின்னு ஐடியா இருக்குது. எல்லாமே பிரமாதமாக இருக்குது கேட்குறதுக்கு. எஸ், இது வரைக்கும் நான் சொல்லாத விஷயத்த இப்போ வந்து அபிராமி அண்ட் கணேஷ் சொல்லிட்டாங்க. இதை வந்து தமிழில் கேட்குறவங்களுக்கு, அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு, இந்த பில்டிங் ஓனருக்கோ இல்லை அந்த ரெப்ரஸன்டேட்டிவ்க்கு புரியாமல் இருக்கிற வரைக்கும் ஸ்டுடியோ ரூம் அங்க மேல இருக்கு. கராஜ் மேல ஒரு ஓன் ரூம், உங்களுக்கு பர்சனல் ரூம் வேற கட்டி தந்திருக்காங்க. நீங்க அத வந்து நல்லா யூஸ் பண்ணுங்க. ஓகே, இந்த டைம்ல நான் கணேஷ் அண்ட் அபிராமிக்கு வந்து தேங்க்யூ வெரி மச் ஒரு தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். ஏன்னா அவங்க ஃபோன் பண்ணி அவங்களா கார் அனுப்பிச்சு கூட்டிகிட்டு வந்து கணேஷ் பிக்கப் பண்ணி அதுக்கப்புறம் சாப்பாடு வேறு போட்டு அப்புறம் இந்த 1 மில்லியன் ஹவுஸ் வேறு இப்போ கொடுத்துருக்காங்க. ஸோ தேங்க்யூ வெரி மச். அபிராமி சொல்லுங்கள், நீங்கள் கிச்டி பார்ப்பீங்களா? எப்போல்லாம் பார்ப்பீங்க? நான் எப்பவுமே இடியட் பாக்ஸ் தவறாம பார்க்கறது. ஓகே. ஸோ இடியட் பாக்ஸ் தான் என்னோட ரொம்ப ஃபேவரட். சூப்பர். பிகாஸ் நான் பார்க்குற சீரியல் எல்லாத்தையும் நீங்கள் நல்லா கலாய்க்கிறீங்க. அண்ட் சேம் மைண்ட் வாய்ஸ். ஸோ அவங்கள்ட்ட பேசிகிட்டே என்னடா தாண்டா பெட்ரூம், என்ன தாண்டா பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரியான இன்னொரு பெட்ரூம். அண்ட் அங்கே ஒரு கதவு இருக்குது. நல்ல வேலைக்கு இந்த பாத்ரூம் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்குது, மற்றதெல்லாம் இருக்குது. இங்கே ஒரு க்ளாசட் அண்ட் ப்ளா ப்ளா ப்ளா. ஓகே, இந்த ஊரோட ஒரு அமைப்பில் இதான் வந்து பாய்லர் ரூம், ஐ திங்க் ஹீட்டர் ரூம் அந்த மாதிரி தானே இதெல்லாம் மேனேஜ் பண்ணுறது. இது இந்த ரூம் திறந்தாலே ஒரு சின்ன ஹீட்டாக இருக்கும். ஏன்னா இந்த ரூமில் பயங்கரமான எப்போவுமே ஓகே இதான் பெரிய பாய்லர். இந்த வீட்டே வந்து வின்டர் டைம்லலாம் ஹீட் பண்ணுறது இந்த மாதிரியான பாய்லர்ஸ் தான். இதுதான் வந்து இது கம்ப்ளீட்டாக இது எலக்ட்ரிசிட்டி. நம்ம ஊரில் எப்படி மீட்டர்லாம் வச்சுருப்பாங்களோ அதே மாதிரி இந்த ஊரில் எல்லார் வீட்லேயும் பாய்லர் வச்சுருப்பாங்க. வீடோட சைஸை பொறுத்து, அது கன்சம்ஷன் பொறுத்து அது அந்த அமௌண்ட் மாறும். ஸோ இதுதான் இந்த பாய்லர். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நான் பார்க்குறேன் இப்படி ஒரு பெரிய பாய்லர். நான் கிட்ட ஒரு ஃபேக்ட்ரிக்கு வச்சுருக்க மாதிரி வச்சுருக்குறாங்க. உங்கள் வீட்டில் இப்படி தான் வெளியே வந்துட்டா இன்னொரு உலகத்தை வந்து இந்த ஊரில் பார்க்கலாம். ஓகே. ஸோ அங்கே நீங்கள் லாங் டிஸ்டன்ஸில் ஒரு சின்னதாக ஒரு பிரிட்ஜ் இருக்கும். அதான் இந்த ஊரோட ஒரு சவுத் குயின்ஸ் ஃபெரி அப்படின்ற ஒரு பிரிட்ஜ், ரொம்ப ஃபேமஸான ஒரு பிரிட்ஜு. ஒரு 3 பிரிட்ஜ் இருக்குது. ப்ராபப்ளி இன்னொரு வீடியோவில் அதை நான் உங்களுக்கு தனியாகவே கூட்டிகிட்டு போயிட்டு நான் ஒரு நாள் நான் காட்டுறேன். இது இங்கேருந்து இந்த வீட்டிலேருந்து அது ஒரு வியூ பாயிண்ட். ஸோ லாங்கில் ஒரு பெரிய ஹில் இருக்குது. ஸோ இந்த ஊரில் எங்கே திரும்பினாலும் இந்த மாதிரி தான் இருக்கும். இது கிச்சன்.
கிச்சனில் எதுக்கு இவ்வளோ பெரிய சோஃபா அப்படின்னு எனக்கும் தெரியல. கிச்சன்லேருந்து அப்படியே வந்து உங்களுக்கு லாங் வியூ கிச்சன் காமிக்கணும். அண்ட் எஸ் அண்ட் கிச்சனில் சிங்க் டாப். இதுக்கு பேர் வந்து ஐலாண்ட் கிச்சன் அப்படின்னு இந்த ஊரில் சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஊர்லேயும் வந்துருச்சு. ஸோ இவங்க வந்து இப்போ இந்த ஊர்லலாம் வந்து இந்த பர்டிகுலர் இடத்துல வந்து கேஸ் கிடையாது, எல்லாருமே எலக்ட்ரிக் ஸ்டவ் தான். ஸோ எலக்ட்ரிக்கில் தான் இருக்குது. ஸோ இதான் அந்த ஐலாண்ட் கிச்சன். அது குக் பண்ணுறதுக்கு ஷூட் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். பேசாமல் இங்கே ஒரு கடையை போட்டுடலாமான்னு பார்க்குறேன். இதான் இந்த வீட்டோட கார்டன் ஸ்பேஸ். நான் அப்படியே மேலேருந்து உங்களுக்கு காமிச்சேன். கீழேருந்து பார்க்குறப்போ இன்னும் பிரம்மாண்டமாக தெரியுது. மெட்ராஸாக இருந்தால் நம்ம ஊராக இருந்தால் கிட்டத்தட்ட இங்கே ஒரு 30 அப்பார்ட்மெண்ட் வரதுக்கு உண்டான எல்லா சான்சஸுமே இருந்துச்சு. அவ்வளோ பெரிய ஒரு கார்டன் ஸ்பேஸு. இங்கே ஒரு லவுஞ்ச் ஏரியா மாதிரி ஒன்று வச்சுருக்குறாங்க. பார்பிக்யூ நம்மளாம் செட் பண்ணி மீனாக சிக்கன் சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் ஈவினிங் டைமில் ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்து கேதரிங் பண்ணுறதுக்கு, பார்ட்டி பண்ணுறதுக்கு, சில் அவுட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த கார்டன் ஸ்பேஸ் இருக்குது. குட்டியாக ஒரு கிரிக்கெட்டே விளையாடலாம் இங்கே. அண்டு ஃபுட்பால் விளையாடலாம், பேஸ்கெட் பால் விளையாடலாம். ஸோ இதான் இந்த ஊரோட கார்டன் ஸ்பேஸ், இந்த வீடோட கார்டன் ஸ்பேஸ். ஸோ எல்லா வீட்டுக்குமே இதே மாதிரி கார்டன் ஸ்பேஸ் இருக்குது. இது என்னடான்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜு வந்து உள்ள ஒரு கதவில் மூடி வச்சுருக்கிறாங்க. இல்லைனா நான் மிஸ் பண்ணியிருந்திருப்பேன் நான். அது என்ன கதவு அப்படின்னு தனியாக நானும் அதான் அபிராமி தான் சொன்னாங்க. அபிராமி இஃப் யூ கேன் ஓப்பன் த டோர். ஆஹா, 2 ஃப்ரிட்ஜ். ஓகே, கீழே ஃப்ரீசர் அண்ட் மேலே ஃப்ரிட்ஜ். கிச்சனில் இவ்வளோ பெரிய கிச்சன் கொடுத்துருக்கோமே, அப்பயும் எங்களுக்கு இடம் பத்தலைன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு யாராவது வீட்டுக்கு வர்றவங்க கேட்டாங்கன்னா இந்தாங்க வச்சுக்கோங்க அப்படின்னு ஒரு லாண்ட்ரி ரூம் அண்ட் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. அண்ட் அந்த பக்கம் கதவு திறந்தா கார்டன், போக முடியாது இமையாக. ஸோ இங்கே ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ், இங்கேயும் வந்து மீட்டர் எல்லாம் வச்சுக்கிறாங்க. டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுற ரூம் இதெல்லாம். இது வந்து பூனைக்குட்டி வளர்த்திங்கன்னா பூனைக்குட்டிக்கு ஒரு வீடு. இவ்வளோ பெரிய வீட்டில் திரும்ப பூனைக்குட்டிக்கு இடம் இல்லாமையா? ஏன்னா இந்த வீட்டில் பூனைக்குட்டி நாய்க்குட்டியை வந்து அவ்வளோவா கேர் பண்ணிப்பாங்க, அவ்வளோ கேர் பண்ணிப்பாங்க. ஸோ அவங்களுக்காகவே. ஓகே, இது உள்ளே வந்தவுடனே ஒரு கோட், இந்த உள்ள ஜாக்கெட்ஸ், அந்த வின்டர் ஜாக்கெட்ஸ், அந்த ஷூஸ் அதெல்லாம் கழட்டி வைக்கிறதுக்கு உண்டான ஒரு ரூம் இது. ஓகே, இதோட கராஜ் இது. ஸோ 1 கார் 2 கார் கூட நிப்பாட்டலான்னு நினைக்கிறேன். நான் கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. இனிமேல் மேலே என்ன இருக்குதுன்னு போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஓகே, அங்கேயும் ஒரு சின்னதாக ஒரு பாய்லர் ரூம், ஸ்டோரேஜ் மீட்டர்ஸ். இப்போ அப்படியே நாங்கள் மேலே போகிறோம். இங்கே ஒரு ரெக்ரியேஷன் ரூம் மாதிரி இருக்குது. ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்பேஸ், சூப்பரான ஒரு சோஃபா, இது ஒரு ஷார்ட் சீலிங் அண்ட் டிவி அண்ட் சோஃபா அண்ட் இது ஒரு ஆஃபீஸ் ஸ்பேஸ். ஐமேக் எல்லாம் வச்சு கொடுத்துருக்குறாங்க. இந்த சீலிங்ஸ் எல்லாம் இந்த ஊரில் இப்படி தான் இருக்கும். ஸோ உள்ள கொஞ்சம் இது ஒரு கராஜ்க்கு மேலே இருக்கிற ஒரு ப்ரைவேட் ரெக்ரியேஷன் ரூம் மாதிரி, ஒரு சின்ன ஆஃபீஸ், ஹோம் ஆஃபீஸ் வச்சுருக்கிறவங்க, வீட்டில் இருந்தே பண்ணுற ஃப்ரீலான்சர்ஸ் அந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் இந்த மாதிரியான ஒரு ஸ்பேஸ் இந்த ஊரில் நிறையா கட்டுறாங்க. ஸோ சூப்பரான ஒரு பல்ப் இருக்குது. ஆஹா, இப்படி ஒரு ஸ்டுடியோ ஸ்பேஸ் அமைஞ்சிட்டா ரொம்ப இது என்னடா இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஹீட்டர் எல்லா வீட்லேயும் இருக்கும். இங்கே ஒரு அழகான மண்ணில் செஞ்ச ஒரு செடி வச்சுருக்காங்க, இண்டோர் பிளான்ட். அந்த வீடு பத்தனா இந்த வீட்டில். ஸோ இங்கேயும் உங்களுக்கு அவசரத்துக்கு ஏதாவது வந்துச்சு அப்படின்னா
டக்குன்னு இங்கே அவசரத்துக்கு ஏதாவது வந்துச்சுன்னா 1 2 குளிக்கிறது எல்லாம் நீங்கள் போய் பண்ணிக்கலாம். இங்கே என்னடா இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சின்ன ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் மாதிரி ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ஓகே, நல்ல பெட்ரூம்லாம் இருக்குது இவ்வளோ. ஸோ பலர்னோ அப்படின்ற இடத்துல இருக்கிற 1 மில்லியன் ஹோம், கிட்டத்தட்ட நம்ம ஊரில் 10 கோடி இந்த ஊரோட வேல்யூ. பார்த்து மிரண்டிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ 10 கோடி 1 மில்லியன் பவுண்ட்ஸ். நிச்சயமாக இந்த வீடை பார்த்தோன்னு ஒரு இன்ஸ்பிரேஷன், ஒரு மோட்டிவேஷன் வரும், எப்படியாச்சும் இந்த வீடை வாங்கிடணும் அப்படின்ட்டு. ஏன்னா அங்கே இருந்த சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் கேட்டாங்க, எப்போ வாங்க போகிறீங்க, நீங்கள் ஒரு பெரிய யூடியூபர்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு. இந்தியாவில் இங்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கூடிய சீக்கிரம் வாங்க ட்ரை பண்ணுவோம். இந்த வீடியோ இல்லைனா இது மாதிரி இருக்கிற இன்னொரு வீடியோ வாங்க ட்ரை பண்ணி அதில் ஒரு ஹோம் டூர் போடுவோம். ஸோ இந்த வீடு கூடிய சீக்கிரம் எந்த அளவுக்கு உங்களை பிரமிப்படைய வச்சிச்சு அப்படின்றத மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்டு இந்த வீடு நான் வாங்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ இந்த வீடை கண்டிப்பாக வாங்குகிறோம், தட்டுறோம், தூக்குறோம், இந்த வீடை வாங்குகிறோம்.